போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நிறைய பெண்களுக்கு குழந்தை பிறந்த அப்புறமா ஒரு இரிட்டபிலிட்டி, கோபம் அண்ட் மன உளைச்சல், சோகம் இதெல்லாம் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் அவங்களுக்கு பிரெக்னன்சி அப்போ வர ஹெவி பிளட் லாஸ் அண்ட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து குழந்தைய பார்த்துக்கிறதுனா பேபி ப்ளூஸ் இதனால அவங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு நம்ம சப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக எடுக்கணும். அயன், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராப்பராக எடுக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். குழந்தை பார்த்துட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டும் ஒன் ஆஃப் த மெயின் கீ. உங்களுக்கு ஏதாச்சும் சோகமாக இருக்கு, இரிட்டபிளாக இருக்குன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை அம்மா கிட்டயோ இல்லை ஃப்ரெண்டு கிட்டயோ நீங்க சொல்லுங்க. சொல்லும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த இரிட்டபிலிட்டியா இருக்கு, ரொம்ப கோவம் வருது அப்படின்றப்போ ஹோமியோபதிக் மெடிசன் சப்போர்ட்டிவா இருக்கும். ஹோமியோபதியில அர்ஜென்டம், நைட்ரிகம், செப்பியா இது ரெண்டுமே பய உணர்வையும் வெறுப்பு உணர்வையும் சரி பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பேக் ஃப்ளோர் மெடிசன்ஸ்ல பாக்குறப்போ மிம்லஸ் பய உணர்வுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், வில்லோ விரக்திக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கிராப் ஆப்பிள், ஒயிட் செஸ்டட், ஸ்லெராந்தஸ் இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸை குறைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கம்மியா இருக்கிறதுனால ஹோமியோபதியில செரோட்டோனின்ங்கிற மெடிசன் இருக்கு 30 CHல, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இது நம்ம ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும்போது அவங்க நியூட்ரிஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சல்ட் ஹோமியோபதிக் டாக்டர்.